ஹாய், நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலாக சம்மர் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் திணை எடுத்திருக்கேன். நீங்கள் குதிரைவாளி அப்புறம் சாமை எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் அதை நான் கழுவி நல்லா இது பண்ணியிருக்கேன். 1க்கு 3 பங்கு தான் தண்ணி ஊற்றணும். நம்ம இது நிறைய தண்ணி இழுக்கும். இந்த மாதிரி கொலையை நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம சால்ட்டு போடக்கூடாது, சும்மா ப்ளைனாக தான் வேக வைக்கணும். நம்ம வேக வச்சுட்டு இது நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு போட்டுக்கலாம், ஜிஞ்சர் போட்டுக்கலாம். இப்போ க்ரீன் சில்லி போடுறேன், கரி லீஃப் போட்டுக்கலாம். இப்போ கொரியாண்டர் போட்டு நல்லா வதக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நல்ல சம்மருக்கு ஏற்ற இதுன்னு கூட சொல்லலாம். ரைஸுக்கு பதிலாக நம்ம இந்த திணை அரிசி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த திணையை நம்ம மோர் ஊற்றிக்கலாம். இப்போ தயிரை நல்லா கடைஞ்சி மோர் ஆக்கிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா நீங்கள் வேணால் அந்த தாளிப்பை நம்ம போட்டுடலாம். இப்போ தாளிப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் கூட நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், மோரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியாக வேணும்னா. இந்த மாதிரி பாத்தில் இருந்தால் இந்த மாதிரி இது மாதிரி இருந்தால் தான் நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் இது. இந்த மாதிரி சம்மருக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரைஸ் சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி திணை அரிசி நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம். அது பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளுக்கு ஒரு கிளாஸ் போட்டு தான் ஃபில்லிங்காக இருக்கும். நம்மளுக்கு இதில் நீங்கள் என்ன ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். இந்த ரைஸ்ன்னு இல்லை, எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், சூப்பராக இருக்குது. தாளிப்பெல்லாம் கொடுத்தா நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம சாப்பிடும் போது ஜிஞ்சர்லாம் கடிப்படும் போது செம்மையாக இருந்துச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். பாய்.